வணக்கம் நேர்களே, உங்கள் ஜிகே டிஜிட்டல் வழங்கும் குக் வித் ஜிகே. ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வாரம் நம்மளுடைய கௌதம் சார் என்ன டிஷ் செய்ய போகிறாருன்றதை வாங்க பார்க்கலாம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நம்மளுடைய செஃப் கௌதம் சார் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன டிஷ்? இப்போ போட்டது கிராப் பெப்பர் மசாலா. ஓ, ஸ்கிராப் பெப்பர் மசாலா. ஒவ்வொரு வாரமும் நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி நம்ம ஸ்கிராப் பெப்பர் மசாலா எப்படி இருக்குது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, சோம்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இது வந்து நம்ம ஸ்கிராப் நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணி சூப்பரா அதை வந்து மஞ்சத்தூள்ல போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி விழுது. இது ஓகே, வெங்காயம் தக்காளி விழுதுனா சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? ஓகே, விழுது. இது வந்து கொத்தமல்லி. ஓகே, தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்தோம். வாங்க இப்போ செய்முறை பார்ப்போம். பேன் சூடாக இருக்கு. நல்லெண்ணெய் போடுங்க. பேன் சூடானவருக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் வந்து ஆயிலை வந்து மாற்றிக்கிறாரு. மோஸ்ட்லி நம்மளுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாரு, செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். ஓகே, தேவையான அளவு எண்ணெயா? நல்லெண்ணெய் தான் அதிகம். இது ஒரு 50 ml எண்ணெய் போட்டுக்கோங்க. ஓகே, முதல்ல போட்டு அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா இது மசாலான்றதுனால கொஞ்சம் நம்ம ட்ரையாக தான் இருக்கணும். ட்ரையாக இருக்கிறதுனால ஸ்கிராப் பெப்பர் ஃப்ரையா? பெப்பர் மசாலா. ஓகே, என்ன சூடான பிறகு சோம்பு போடணும். அது சோம்பு இதானே? ஆமாம், அதுதான். ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் சோம்பு. ஓகே, சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சார் பச்சை மிளகா. ஓகே, எத்தனை பச்சை மிளகா? ஒரு 4 பச்சை மிளகா. ஓகே, ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க. முழுசாக போடணுமா இல்லை ரெண்டாக கட் பண்ணி போடணும்? கீரி போட்டாலே போதும். நம்ம கீரி போட்டாலே போதும். கொஞ்சம் மேலே வந்து தெளிக்கும். கொஞ்சம் தூரமாக உஷாராக இருந்து தூரமாக இருந்துக்கிறது. கறிவேப்பிலை, தேவையான அளவு கறிவேப்பிலை. அது இஞ்சி பூண்டு விழுது. எத்தனை டீஸ்பூன் சார்? 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும். ஓகே, அந்த ஸ்மெல் போன உடனே நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி. ஓகே, வெங்காயம் தக்காளியும் அரைச்சி வச்ச விழுது. உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த கிரேவி ஐட்டம் வேணும் அப்படின்னாவே நல்லா ட்ரையாக கிரேவி இருக்கணும்னா வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாவே நல்லா திக்னஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, மசாலா. மஞ்சள் தூள். ஓகே, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள் வந்து ஒரு அதுவும் 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் அது 1 டீஸ்பூன் போட்டுருங்க. மிளகு அது 1 டீஸ்பூன் போடுங்க. சால்ட் தேவையான அளவு உப்பு. ஓகே, நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணுறாரு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கிரேவியாக சூப்பராக அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகணும். இது எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் சார்? இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம்.
ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும் இந்த மசாலாலாம் ஃபுல்லும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறாருன்றதை இதுக்கப்புறம் கிராப் தான் நம்ம. ஓகே, இது மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே, மசாலாலாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கும். ஓகே, கூட நம்ம நண்டு சேர்க்கணும். ஓகே, மசாலாலாம் நல்லா கிரேவி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆன உடனே இது கூட நம்ம நண்டு ஆட் பண்ணியாச்சு. நார்மலாக சார் வந்து சொல்லியிருக்காரு, நண்டு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தார் உங்களுக்கு. நண்டு ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல நண்டு, அந்த மாதிரி தான் நண்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நண்டை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். ஓகே, 10 to 15 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த நண்டை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். எப்படி வாஷ் பண்ணணும்? கல்லு போட்டு வாஷ் பண்ணால் நல்லா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாஷ் பண்ணிட்டு நல்லா நம்ம நண்டு ஃப்ரை செம்மையாக இருக்குது. வாசனம் நல்லா கம்மன்னு வருது. ஒரு 15 மினிட்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நம்மளுடைய ஸ்க்ராப் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க, நல்லாயிருக்கும். இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நம்ம ட்ரிஸ்ஸில் பண்ணிங்க. சூப்பர். பெப்பர் மசாலா கிரேவி வந்து நம்ம இறக்கும் போது அந்த மிளகு கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சுவையும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம். சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த அளவுக்கு வந்து சுவையாக காரசாரமாக நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு இப்போ காம்பினேஷனாக என்ன சார் சாப்பிட்லாம்? ஒயிட் ரைஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸ் அருமையாக இருக்கும் சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸ் அருமையாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்க்ராப் கிரேவி மசாலா, பெப்பர் மசாலா செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து கமெண்ட்ஸ் ஏதாவது செஞ்சுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சார்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.